வணக்கம் சொந்தங்களே, நான் சாந்தி. இந்த பச்சை பயிறு இப்போ கிராமத்துலலாம் இது நிறைய விளைஞ்சி வருது. இப்போ இந்த சீசனு இதை என்ன செய்யலாம், இது மாதிரி வறுத்து எப்படி உடைக்கிறதுன்னு சில பேர் தெரியாது. மிக்சியில் உடைச்சா அப்படியே ரொம்ப துகளாகிடுது, அது தூளாக போயிடும்ன்றதுனால இப்போ நான் உங்களுக்கு கிரைண்டர்லேயே அரைச்சி காட்டலான்னு இருக்கேன். கிரைண்டரில் அழகாக ரெண்டாக வருது. இதை நான் உங்களுக்கு எப்படி உடச்சி காட்டுறதுன்னு நான் கிரைண்டரில் போட்டு உடச்சி காட்டுறேன். இதை பாருங்கள். இப்போ நல்ல மணமாக இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வரும்போது ரொம்ப செவுக்க வரக்கூடாது. நல்ல இதுவாக ஒரு செவன்னு வரும்போது ஒரு வாசனை வரும். நல்ல மணமாக வாசனை வரும்போது நிறுத்தி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நான் ரெண்டாக உடச்சிட்றேன். உடச்சி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வறுத்த பச்சை பருப்பு இது வறுத்து எடுத்துட்டேன். லேசாக அந்த மணம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நான் கிரைண்டரில் உடைக்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வாங்க. கிரைண்டரை ஓட விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தூளாகாத நல்ல பாதியாக அழகாக வந்து பாருங்க. கிரைண்டர் சவுண்டில் எப்படி கேட்கும்? இது நிறுத்திட்டியா? வந்துட்டாங்க. பக்கெட்டை எடுத்துன்னு வா. இது மாதிரி ரெண்டாக உடஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை புடச்சி எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. பச்சை பருப்பு அழகாக தூளாகாத அழகாக வந்துடுது பாருங்கள். தூளாகலை, ரெண்டாக உடஞ்சிருது பாருங்கள். அவ்வளோதான். இது மாதிரி ட்ரிக்ஸு நீங்கள் டிப்ஸாக எடுத்து இதை செய்யுங்க. பச்சை பருப்பு இது மாதிரி உடைக்கலாம். மிக்சியில் போட்டால் தூளாக போயிடுது. இப்போ நம்ம இது மாதிரி எடுத்து இதை நம்ம புடச்சி எடுத்துடலாம். இதை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா பச்சை பருப்பு ரெடி. பச்சை பருப்பு பாயசம் இதில் வச்சு நம்ம பருப்பு கடையிறது எல்லாம் செய்யலாம். ஓகேங்களா? பாய். அப்படி பண்ணு காமி. அவ்வளோதான். பார்த்தீங்களா? புடைச்சிட்டேன். சுத்தமாக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பச்சை பருப்பு. இது மாதிரி உடச்சிடுங்க. எல்லாருக்கும் நல்ல யூஸான இது பயனுள்ள தகவல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.